ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏவுக்கு இன்று இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கெடுப்பில் பங்கேற்க திருப்பத்தூர் எம்எல்ஏவுக்கு தடை. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விவகாரத்தில் அந்த எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடைக்கு எதிரான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இன்றைக்கு சட்டப்பேரவையில நம்பிக்கை கோரும் நிகழ்வு மீதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கிறார்கள். திருப்பத்தூர் எம்எல்ஏவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய வெற்றி மீது அந்த விவகாரம் மீது சந்தேகம் இருக்கிறது. மாற்றி அனுப்பப்பட்டு விட்டது தபால் வாக்குகள் அப்படின்ற இஷ்யூ இருக்கு. அதனுடைய நிலை என்ன? உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அது விசாரணைக்கு வருவதாகவும் தகவல். என்ன விவரம்? நீங்கள் குறிப்பிட்டது போலதான், அதாவது தாவேகா வேட்பாளருடைய அந்த வெற்றிக்கு எதிராக முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய கருப்பன் சார்பாக அந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேகா அந்த வேட்பாளருக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பதற்கான அந்த தடையை விதித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வாக்கெடுப்புகள், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள், அதே போல சிசிடிவி காட்சிகள் போன்றவற்றை சம்பந்தப்பட்ட முழுமையான அந்த ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். நேற்றைய தினம் இந்த வழக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் முறையீட்டானது முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அவசர வழக்காக இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. விக்ரம்நாத் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு விசாரணையானது இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கினுடைய தன்மை முதலில் கண்டறிவார்கள். குறிப்பாக இருதரப்பு சார்பாகவும் வைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த வாதங்களை பதிவு செய்து கொள்வார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை 3 அந்த உத்தரவுகள் இன்றைய தினம் பிறப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகா வேட்பாளர் அதாவது தடை விதிக்கப்படக்கூடிய தாவேகா வேட்பாளருக்கான அந்த தடையை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 2018ஆம் ஆண்டு கர்நாடகா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு சட்டசபையில் பாஜக தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது அப்பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த தடை விதிக்க வேண்டும் என நீதிமன்ற அந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழங்கியிருந்த அந்த தீர்ப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினருக்கு அந்த தடை விதிப்பதானது ஏற்றுக்கொள்ள முடியாதது. குறிப்பாக இது அவர்களுக்கான அந்த ஜனநாயக உரிமை மீறலை குறிக்கும் வகையில் அந்த தீர்ப்பானது இருக்கும் என அந்த தடையானது நீக்கப்பட்டிருந்தது. அது தடை விதிக்காமல் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினமும் அது போன்ற இதே போன்ற அந்த சம்பந்தப்பட்ட வழக்காக தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதிகபட்சமாக அந்த தடை உயர்நீதிமன்றம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, தடை தொடர்வதற்கான வாய்ப்புகள். இதற்கான காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கார் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒரே ஒரு வாக்கு வித்தியாசம் அந்த ஜனநாயக நிர்வாகத்தின் மீதான அந்த நிர்வாகத்தை கேள்விக்குறி வாக்கு வகையில இருக்கக்கூடும் என்பதை அடிப்படையில் அந்த தடையை தொடர்வதற்காகவும் அடுத்த கட்ட அந்த விசாரணைக்கான அந்த அழைப்புகள் விடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மூன்றாவதாக இன்னொரு ஆப்ஷன் ஆனது இருக்கின்றது. அதாவது அந்த இந்த தீர்ப்பு வழக்கினுடைய அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பை பொறுத்தவரை அவருக்கு அந்த தாவேகா வேட்பாளருக்கான அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்படும் அல்லது அவருடைய அந்த வெற்றியானது செல்லும் செல்லாது என்ற அந்த முடிவை எடுப்பதற்கான அந்த ஒரு விஷயமானது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 3 ஆப்ஷன்களில் இன்றைய தினம் ஏதோ ஒன்று ஆனது உச்சநீதிமன்றத்தால் இன்றைய தினம் வழங்கப்படும். குறிப்பாக ஏற்கனவே இது போன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு எந்த அளவு அந்த ஜனநாயகத்திற்கான அந்த உரிமையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவருக்கான அந்த முக்கியத்துவம். அதே வேளையில் இந்த வாக்குப்பதிவில் இந்த முறைகேடுகள் நடந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதையும் அந்த ஆராய்ந்து அதற்கு தகுந்த போல அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்படும். அதிகபட்சமாக இந்த தடையை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தற்போது கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த வழக்கானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட அந்த வேட்பாளர் சார்பாக இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதே விவகாரத்தில் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என பெரிய கருப்பன், அதாவது திமுக சார்பில் போட்டியிட்ட பெரிய கருப்பன் சார்பில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இரு தரப்பினுடைய வாதங்களையும் விரிவாக கேட்ட பின்னரே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு உத்தரவை இன்றைய தினம் விசாரணையின் முடிவில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு.